மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எடுத்துக்காட்டு 8.2 கூறிய விடைகள் தான் பார்க்க போகிறோம். கீழ்காணும் தரவுகளுக்கு சராசரியை காண்க. சரிங்களா, ஒரு டேபிள் காலம் கொடுத்துட்டாங்க, நமக்கு பிரிவு இடைவெளி கொடுத்துட்டாங்க, நிகழ்வெண் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இது எந்த முறைப்படி இதை நம்ம தீர்க்க போகிறோம் அப்படின்னா ஊக்க சராசரி முறைப்படி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தீர்க்க போகிறோம். கணக்கில் பிரிவுன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை இப்போ அட்டவணையில் ஃபஸ்ட்டு பிரிவுன்னு போட்டு எழுதிக்கோங்க. நிகழ்வெண் அப்படிங்கிறது செகண்ட் கொடுத்துருக்குது, அதான் எஃப். அடுத்து மைய மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம், அடுத்து டி கண்டுபிடிக்க போகிறோம், அடுத்து எஃப் இன்ட்டு டி. ஃபஸ்ட்டு இந்த டேபிள் காலத்தை ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா, இதை எழுதுனதுக்கு அப்புறமா மைய மதிப்பு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். மைய மதிப்புனா என்னும்ல பிரிவு இடைவெளியில் சென்றாக இருக்கக்கூடியதான் என்ன மதிப்பு அப்படின்னா நமக்கு மைய மதிப்பு. அப்போ 100க்கும் 120க்கும் நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மைய மதிப்பு 110 இருக்கும். 120க்கும் 140க்கும் நடுவில் மைய மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 130 இருக்கும். 140க்கும் 160க்கும் இடையில உண்டான மைய மதிப்பு 150. 160க்கும் 180க்கும் உண்டான மைய மதிப்பு 170. 180க்கும் 200க்கும் உண்டான மைய மதிப்பு 190. 200க்கும் 220க்கும் உண்டான மைய மதிப்பு 210. 220க்கும் 240க்கும் உண்டான மைய மதிப்பு 230. சரிங்களா, ஃபஸ்ட்டு மைய மதிப்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதில் இருந்து தான் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஏ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, அதாவது ஊக்க சராசரி ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மைய மதிப்பில் நம்ம எதை வேணாலும் எடுக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு மெத்தட் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சென்டர் ஆஃப் பாயிண்ட், அதாவது இந்த மைய மதிப்பு இருக்கக்கூடிய நடுவில் உள்ள மதிப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா கணக்கு செய்ய நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அப்போ இங்கே பாருங்கள், அப்போ இங்கேயும் இந்த ஃபஸ்ட்டையும் விட்டுருங்க, இந்த செகண்டையும் விட்டுருங்க, தேர்டையும் விட்டுருங்க. அப்போ நடுவில் நமக்கு என்ன தான் இருக்குன்னு பாருங்கள், 170 தான் இருக்குது. அப்போ அதான் என்னது அப்படின்னா ஊக்க சராசரி ஏ ஈக்குவல் டு 170. என்ன செஞ்சுருக்கோம், மேலே உள்ளது முதல் உள்ளதையும் கீழே உள்ளது முதல் உள்ளதையும் விட்டாச்சு, மேலே உள்ளது ரெண்டாவது உள்ளதையும் கீழே உள்ளது ரெண்டாவதையும் விட்டாச்சு, மேலே உள்ளது மூணாவது கீழே உள்ளது மூணாவது விட்டாச்சு. அப்போ நடுவில் என்ன இருக்குது, 170 தான் இருக்குது. அதான் என்னது அப்படின்னா ஊக்க சராசரி ஏ. சார் இந்த 170 தான் எடுக்கணுமா சார் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, எதுனாலும் எடுக்கலாம். 170 எடுத்தோம் அப்படின்னா கணக்கு செய்கிறதுக்கு நமக்கு எளிமையாக இருக்கும். சரிங்களா, இப்போ எக்ஸிலிருந்து 170 கழிக்கணும். எக்ஸுங்கிறது என்னது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், மைய மதிப்பு, அதான் எக்ஸ். 110லேருந்து -170 கழிக்க போகிறோம். கழிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா -60. ஏன் -60? பெரிய நம்பர் 110லேருந்து 120 கழிக்கும்போது பெரிய நம்பர் என்ன இருக்குது, நமக்கு மைனஸ் இருக்குது, அதனால் என்ன அப்படின்னா -60. அப்போ 130லேருந்து -120 கழிச்சிங்கன்னா அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா -40. 150லேருந்து -120 கழிச்சிங்க அப்படின்னா -20. 170யும் 170யும் கழிச்சிங்க அப்படின்னா 0. 190லேருந்து 170 கழிச்சிங்கன்னா 20. 210லேருந்து 170 கழிச்சிங்கன்னா 40. 230லேருந்து 170 கழிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 60. சரிங்களா, அடுத்தது என்னது அப்படின்னா எஃப் இன்ட்டு டி. எஃப் என்னது, நிகழ்வெண். இதான் என்னது அப்படின்னா எஃப். இந்த எஃப்ஐயும் இந்த டியவும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பெருக்கி எழுதணும். அப்போ 10 × 60 600. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -600. சரிங்களா, எட்டுனாங்க எவ்வளோ அப்படின்னா 32. மைனஸ் இருக்கிறதுனால 32. இந்த 0வை இங்கே சேர்த்துக்கோங்க. அடுத்தா பாருங்கள், 4யும் -20யும் பெருக்க போகிறோம். பெருக்குனிங்கன்னா -80. இந்த 4யும் 0வையும் பெருக்குனிங்கன்னா 0. 3யும் 20யும் பெருக்க போகிறீங்க, பெருக்குனா 60. 1யும் 40யும் பெருக்க போகிறீங்க, பெருக்குனிங்கன்னா 40. 2யும் 60யும் பெருக்க போகிறீங்க, பெருக்குனிங்கன்னா 120. இதனுடைய கூடுதல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். அப்போ சம்மேஷன் எஃப் இன்ட்டு டி எழுதணும். சரிங்களா, அப்போ இங்கே ப்ளஸ்லையும் இருக்குது மைனஸ்லையும் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் உள்ளதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கூட்டிக்கோங்க.
சரிங்களா? கூட்டினா -600 -320 -80. இதை கூட்டினீங்கன்னா நமக்கு விடை என்ன வருது அப்படின்னா -1000 அப்படிங்கிற விடையை நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். அடுத்து பாருங்கள், 60ஐயும் 40ஐயும் கூட்டினீங்கன்னா 100, 100ஐயும் 120ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 220. அப்போ 1000லிருந்து 220 கழிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா -780 வரும். பெரிய எண்ணில் மைனஸ் இருக்கிறதுனால என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா மைனஸ் போட்டிருக்கோம். அப்போ அந்த விடை எழுதுங்க -780. சரிங்களா? இப்போ ஊக்க சராசரி முறைப்படி கண்டுபிடிச்சி ஃபார்முலா என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சம்மேஷன் எஃப் இன்ட்டு டி பை சம்மேஷன் எஃப். இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஏ அப்படிங்கிற என்னது, ஃபஸ்ட்டு ஊக்க சராசரி கண்டுபிடிச்சோமா, அதான் எவ்வளோ அப்படின்னா 170. அப்போ ஏ அப்படிங்கிறது 170 ப்ளஸ் சம்மேஷன் எஃப்டி இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? -780ன்னு கண்டுபிடிச்சோம். அடுத்து எனக்கு பாருங்கள், சம்மேஷன் எஃப்டி. இதான் சம்மேஷன் எஃப்டி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பை 32. சரிங்களா? இப்போது -780 32ஆல் வகுக்க போகிறோம். நான் உங்களுக்கு வகுத்து சைடே வச்சுருக்கேன். வகுத்தீங்கன்னா எனக்கு விடை என்ன வருதுன்னு பாருங்கள். இந்த 170 அப்படியே வச்சுக்கோங்க, இந்த மைனஸ் போட்டுக்கோங்க. வகுத்தா விடை நமக்கு என்ன வருது அப்படின்னா 24.375 தான் விடை. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கழிக்க போகிறோம். சரிங்களா? கழிச்சலாமாப்பா. அப்போ 170லேருந்து எதை கழிக்க போகிறோம்? 24.375 கழிக்க போகிறோம். இங்கே புள்ளிக்கு எடுத்து ஸ்தானம் இல்லையா? ஸோ புள்ளி வச்சு இதுக்கு எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை 0 போட்டுருக்காங்க. 1 2 3 கழிச்சலாமாப்பா. 0லேருந்து 5 கழிக்க முடியாது. ஸோ கடை வாங்க போகிறோம். ஸோ இங்கே 7லேருந்து இந்த 1 கடன் கொடுத்தீங்கன்னா இந்த 7 6ஆக மாறிடும், இது 10ஆக மாறும். திரும்ப ஒன்று கடன் கொடுத்தீங்கன்னா இது 9ஆக மாறும், இது 10ஆக மாறும். இங்கேருந்து ஒன்று கடன் கொடுத்தீங்கன்னா இது 9ஆக மாறும், இது 10ஆக மாறும். திரும்ப இங்கேருந்து ஒன்று கடன் கொடுத்தீங்கன்னா இது 9ஆக மாறும், இது 10ஆக மாறும். இப்போ 10லேருந்து 5 கழிச்சிங்கன்னா எவ்வளவு? 5. 9லேருந்து 7 கழிச்சிங்கன்னா எவ்வளவு? 2. 9லேருந்து 6 கழிச்சிங்கன்னா எவ்வளவு? 9லேருந்து 3 கழிச்சிங்கன்னா எவ்வளவு? 6. சரிங்களா? இப்போ 9லேருந்து 4 கழிச்சிங்கன்னா எவ்வளவு? 5. ஓகேவா? இப்போ 6லேருந்து 2 கழிச்சிங்கன்னா 4, இந்த 1 அப்படியே தான் வரும். அப்போ விடை நமக்கு என்ன இப்போ வருது? 145.625. ஓகேங்களா? இதுதான் எடுத்துக்காட்டு 8.2க்கு உண்டான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சுருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.